தமிழக சுகாதாரத்துறையின் நிர்வாக குழப்பம் நாளுக்கு நாள் மோசமடைந்து நோயாளிகளின் உயிர் பாதுகாப்பையே ஆபத்துக்குள் தள்ளியுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மருந்து விநியோகத்தை திடீரென நிறுத்தியதால் அரசு மருத்துவமனைகள் உள்ளூர் சந்தையில் மருந்துகளை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் குறைந்த தரமுள்ள மருந்துகள் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு சிகிச்சை தரம் பாதிக்கப்பட்டதோடு செலவுகள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. மருந்து கொள்முதல் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் ஏல முறைகள் ஊழலுக்கான தளமாக மாறியுள்ளன. மிக குறைந்த ஏலதாரருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டாலும் சந்தை விலை உயர்ந்ததாக கூறி மருந்துகள் வழங்கப்படாமல் மருத்துவமனைகள் இரண்டாவது ஏலதாரரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சிக்கியுள்ளன. இதனால் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் தாமதமாக கிடைக்கின்றன. சில நேரங்களில் கையிருப்பு முற்றிலும் தீர்ந்து சிகிச்சை நிறுத்தப்படும் நிலையும் உருவாகி உள்ளது. சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், இதயம் மற்றும் சிறுநீரக நோய்களுக்கான சிகிச்சை பெற மக்கள் அதிக அளவில் அரசு மருத்துவமனைகளையே நம்பியுள்ளனர். ஆனால் ஸ்டாலின் அரசின் நிர்வாக தவறுகள் காரணமாக அத்தியாவசிய மருந்துகள் கிடைக்காமல் நோயாளிகளின் உயிர் ஆபத்தில் தள்ளப்பட்டுள்ளது. இது சுகாதாரத்துறையின் மிகப்பெரிய தோல்விக்கு சாட்சியாகும். தரச்சோதனை என்ற பெயரில் மாதக்கணக்கில் மருந்துகள் தாமதப்படுத்தப்படுவது திமுக அரசு மக்கள் உயிரில் எவ்வளவு அலட்சியம் காட்டுகிறது என்பதற்கு மற்றொரு சான்று என்கிறார்கள் மருத்துவர்கள். மருந்து விநியோகத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பம் சுகாதாரத்துறையின் ஊழல், அலட்சியம், நிர்வாக திறமையின்மையை வெளிப்படையாக காட்டுவதாகவே விமர்சிக்கிறார்கள் மக்கள். மருத்துவ சேவைகள் என்ற பெயரில் மக்கள் உயிரை வணிகப் பொருளாக மட்டுமே கருதும் இந்த ஸ்டாலின் அரசின் பேராசை சுகாதாரத்துறை மீதான மக்கள் நம்பிக்கையை முற்றிலும் சிதைத்துள்ளது.